இப்போ நம்ம குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம்னா எந்த வயசுல ப்ரஷ் பண்றது நல்லது குழந்தைங்களுக்கு? குழந்தைங்களுக்கு பல்லு எட்டி பார்க்கும் பாத்தீங்களா, கீழ் பல்லு ஃபர்ஸ்ட் அப்பத்துல இருந்தே அவங்க பிரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே கம் பேடுன்னு சொல்லுவோம். கம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல விரல் வச்சு பிரஷ் பண்ணலாம். இல்ல சாஃப்ட் பிரிசில்ஸ் பிரஷ் இருக்கு. மதர்ஸ் வந்து அவங்க ஃபிங்கர்லயே மாட்டிக்கிற மாதிரிலாம் பிரஷ் வந்துச்சு. ஸோ அதை வச்சு அழகா கழுவி விடலாம், இல்ல பல்லு விளக்கி விடலாம். இப்போ எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, பல்லு வளர்க்குறத விட எந்த டூத் பேஸ்ட்ல வளர்க்கலாம், எந்த பிரஷ்ல வளர்க்கலாம் ஐடியா இருக்கு. இது ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா சார்? நிறைய பேர் கேட்கிற டென்டிஸ்டை பார்த்தாலே டாக்டர் எந்த பேஸ்ட் பெஸ்ட், எந்த டூத் பிரஷ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு பிராண்டு அந்த பேஸ்ட் பிரஷ்ஷை விட பல்லு சுத்தமா விளக்கினா போதும். அதுக்கு ஒரு பிராண்டும் அவசியம் இல்லை, பேஸ்ட்டும் அவசியம் இல்லை. பேஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம சோப்பு மாதிரி தான், எந்த சோப்பு போட்டாலும் குளிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு கிளென்சிங் ஏஜென்ட், ஒரு ஃபோமிங் ஏஜென்ட், ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட். ட்ரை ப்ரஷ் கூட பண்ணலாம், பேஸ்டே இல்லாமல் கூட நம்ம ப்ரஷ் பண்ணலாம்.